3% பார்ப்பனர்களுக்கே எல்லாம் கிடைக்குது, அவங்களே எல்லாமே கொண்டாடுறாங்கன்னு அந்த பதில இன்றைய காலத்திற்கு பேச என்ன காரணம்? இவங்களே திரும்ப ஜாதிய பிரச்சனைகள் தூண்டி விடுறாங்களா? தீக்காவின் கொள்கை அதுவா? நீங்க பட்டதாரியா? நான் பட்டதாரி. எப்படி நீங்க படிச்சு? அதான் திராவிட மாடலோட வெற்றி. இப்ப நான் படிச்சதுக்கு திராவிட மாடல். ஆமா, வேற யார் காரணம்? உத்தரப்பிரதேச மாடலா காரணம்? இல்ல, சனாதனத்தை யார் எதிர்த்தாலும் அவர்கள் அழிந்து விடுவீர்கள் அப்படின்னு வார்த்தையை சொன்னாரு. அவர் குறிப்பா நம்ம தமிழக துணை முதல்வர் உதயநிதியை குறிப்பிட்டு தான் சொல்லியிருப்பாரோ. சனாதனம்னா என்ன அப்படின்னு பவன் கல்யாணுக்கு தெரியுமான்னு தெரியல. திரு கலைஞர் அவர்கள், அடுத்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், அடுத்து துணை முதல்வர் ஓட்டு போடுறேன் நியமனம் பண்ணிக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க. காஞ்சி சங்கராச்சாரியார், இளைய சங்கராச்சாரியார் நியமிக்கிறது மாதிரியா நியமிக்கிறாங்க. வந்து நீ போட்டிடுறாங்க. கட்சிக்குள்ள ஆளே இல்லையா? சீனியர் யாருமே இல்லையா? சனாதனம் அங்கே தலை தூக்கிடுச்சா இல்லையா திமுக? அது சனாதனம் கிடையாது. தேர்தலையே போட்டியிடாம எப்படி நிர்மலா சீதாராமன் நியமிச்சார்? ரெண்டாவது அது அவங்க கட்சி பிரச்சனை. சனாதனம் இல்ல, சரி, அது சனாதனமா? அப்ப இது சனாதனம் கிடையாதா? அவங்க தேர்தலே சந்திக்கல, இவர் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றுல வர்றாரு. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தையே குறை சொல்றீங்களா? அரசியலமைப்புல இடம் இருக்கு, வர்றாங்க. அரசியலமைப்புல இடம் இருக்குங்க, ஏன் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை? எதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? திமுக வேற ஆளே இல்லையா? அது கட்சி முடிவு. அதேதான் இதுவும் கட்சி முடிவு. அது செந்தில் பாலாஜி அப்பா யாரு? குமரி ஆனந்தனா? இங்க இப்ப உங்க அப்பா வந்து குமரி ஆனந்தன் வாரிசு அரசியலை பத்தி பேசும்போது சம்பந்தம் இல்லாம செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க சொன்னீங்கல்ல பாஜக. ஏன் சார் காங்கிரஸ்ல பெரிய ஆளும் அதுக்காக மகளுக்கு இங்க கொடுப்பாங்களா? சரி, இப்ப பாஜக வாரிசு அரசியல் இல்லையா? நம்ம இவரு திருமாவளவன் தமிழிசை அம்மையாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, நீங்க குடிக்க மாட்டீங்க நம்புறேன், அதே போல் நானும் குடிக்க மாட்டேன் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தற்போதைய அரசியல் களத்தில் இப்போ சமீபத்தில் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாதத்தில் மதிவதனி என்ற தீகா பேச்சாளர் பேசும் பொழுது எதிரணியிலிருந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் வாக்குவாதம் ஆச்சு. அதில் தீகா பேச்சாளர் மதிவதனி பேசின அந்த பேச்சு உங்களுடைய பார்வையில் எப்படி? மதிவதனி எந்த தனி மனித தாக்குதலிலும் ஈடுபடவில்லை. இந்திய அரசியலிலே உயர்சாதி ஆதிக்கம் எப்படி பிற்படுத்தப்பட்டவர்களை, சாமானிய மக்களை பாதித்தது என்பது குறித்து அவர் பேசுகிற போது சாமியார் மாடலுக்கும் திராவிட மாடலுக்குமான வேறுபாடு என்ன, உத்தரப்பிரதேச மாடலுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்குமான வேறுபாடு என்ன என்று சொல்லுகிற போது அறிவாயுதத்தை கையில் ஏந்தக்கூடிய இயக்கமாகத்தான் திராவிட இயக்கம் இருந்திருக்கிறது என்பது போன்ற விஷயத்தை பேசுகிற போது பார்ப்பனர்கள் தான் நம்மளுடைய உயர் சாதி பார்ப்பனர்கள் தான் நம்மளுடைய ஆதிக்கத்தின் வழியாக நம் கல்வியை பறித்திருக்கிறார்கள், கடந்த காலங்களிலே நம்முடைய உரிமைகளை பறித்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று தரவுகளைத்தான் அவர் பேசினாரே தவிர தனிநபர் தாக்குதல் என்று எதுவும் இல்லை. கருத்தியல் ரீதியான ஒரு உரையாடல். கடந்த காலங்கள்ல முன்னாடி நடந்ததை பேசினாங்களா, இப்ப கரண்ட்ல நடக்கிறத பேசினாங்களா? எல்லாமே வரலாற்றின் தொடர்ச்சி தானே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் நெறியாளராக முடியும். அதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு கல்வி இருக்கும், அதுக்கு உங்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்கள் கேள்வி கேட்பதற்கான ஞானம் இருக்கும். அப்போ நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தோடு தொடர்புடையது தானே. அரசியலில் வரலாற்றின் தொடர்ச்சி இல்லாமல் எப்படி நம்ம இருக்க முடியும்? இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சாவர்கர், கோல்வார்கர்னு அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. காந்தி மதச்சார்பற்ற சக்திகளுக்கு காந்தி இருக்கிறாரு, அரசியல் சாசனம்னா அம்பேத்கர் இருக்காரு. ஒரு அரசியல் செய்கிறவங்க எல்லாருமே முன்னோடிகளினுடைய வழித்தோன்றல்களினுடைய இதாக தானே வர்றாங்க எல்லாரும். அப்ப கடந்த காலமே பேசக்கூடாதுன்னா எப்படி? இல்ல, கடந்த காலத்தை பேசலாம், கடந்த காலத்தை வச்சு அதனால இந்த காலத்துல இருக்கவங்கனால பாதிக்க கூடாது இல்ல. அதனுடைய வரலாற்றை உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இப்ப ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கறது சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம? அப்ப பெரியாரின் தீமைகளை சொன்னா வருத்தப்படுவாங்க. பெரியாரின் தீமையே கிடையாது, பெரியாரால நன்மை மட்டும்தான். ஒரு புக்கே போடுறாங்க பெரியாருக்கு எதிராக. யார் போடுறா உங்களுக்கே தெரியும். பெரியார்னால இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய உயரங்களை எட்டி இருக்கிறது, சிகரங்களை தொட்டு இருக்கிறதே தவிர பெரியாரால தீமைன்னு சொல்றதே முதல்ல நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட முதல் காமெடி ஷோவே இதுதான். எது நீங்க சொல்றது? இல்ல, இப்படி பல கருத்துக்கள் வைக்கிறாங்களே. யாரு சொல்றா? என்ன அவரால் என்ன தீமை? அதான் வழக்கம் போல தீமையை கூட வழக்கம் போல சொல்றதை சொல்லிடுறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம், பிரிட்டிஷ் நீங்களே ஆளுங்கன்னு சொன்னவர் சொன்னாரு. ஒரே கருத்து, நம்ம நீண்டதுலாம் வேணாம். எதுக்கு சொன்னாரு? எதுக்கு சொல்லுவார் நினைக்கிறீங்க நீங்க? எதுக்கு சொன்னார் நீங்க சொல்லுங்க. அவருக்கு பிடிக்கலையோ என்னவோ இந்தியா கட்டமைப்பு பிடிக்காதுக்கு என்ன தனிப்பட்டது விருப்பம் இருப்பாது. சரி, என்ன கருத்துக்காக சொன்னார்? சுதந்திரம், அதாவது பிரிட்டிஷ்காரன் கையில இருக்கிற அதிகாரம் யார் கைக்கு மாறும்? கை மாறும் நம்ம இந்திய மக்கள் கைக்கு மாறும். இந்திய மக்கள்ல எந்த மக்கள் கை மாறும்? வேறு ஜாதி மக்களுக்கா? ஆமாங்க. என்ன ரொம்ப ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி கேக்குறியான்டா? யாருக்கு போய் சேரும்? இப்ப ஒண்ணு இல்ல, நீங்களும் அரசியல் பேசுறீங்க, நான் அரசியல் பேசுறேன். ஆமா, நீங்க ஒரு சித்தாந்தத்தை நம்புறீங்க, இல்ல நான் ஒரு சித்தாந்தத்தை நம்புறேன். சரி,
நம்ம 2 பேரை வேட்பாளர் நிறுத்துவாங்களா அந்த கட்சியிலே? அது ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் உங்களுக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்குறேன். ஒரு சித்தாந்த ரீதியாக நம்ம ஒரு கருத்தை பேசுகிறோம். நீங்கள் ஒரு வலதுசாரி சித்தாந்தம் பேசுறீங்க, நான் ஒரு இடதுசாரி சித்தாந்தம் பேசுகிறேன்னு வச்சுக்கேன். எடுத்துக்காட்டுக்கு தான் யாரை நிறுத்துவான் கட்சியில்? வேட்பாளராக யாரை நிறுத்துவான்? யாரை நான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவான்? யாரை சட்டமன்றத்துக்கு அனுப்புவான்? யாரை மந்திரியாக்குவான்? எங்கே வந்து அதிகார மையம் எங்கே இருக்கு? முதலாளித்துவத்தின் கையில் இருக்கு. எவன் பணக்காரனா எந்த கட்சியில் என்ன கொள்கை பேசினாலும் கோடீஸ்வரனுக்கு தானே சீட்டு கொடுக்குறேன். சரி, அப்போ அதே மாதிரி யாருக்கு வந்து அதிகபட்சமாக கல்வி கிடைத்திருக்கிறது, யாருக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறதுன்னு கணக்கு போட்டீங்கன்னா, உயர் ஜாதி ஏற்கனவே யார் நம்மை வந்து சமூக ரீதியாக ஒடுக்குமுறைக்கு வந்து நம்மளை வந்து ஆளாக்கி வைத்திருக்கிறானா, அந்த பண்ணையார்களுக்கு, பணியாக்களுக்கு, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு, உயர் ஜாதி பார்ப்பன பணியா கும்பல் கைகளிலே அதிகாரம் கைமாறும் என்று சொன்னால், ஜனநாயகம் அப்படித்தான் சொல்லுது. ஜனநாயகம் அப்படி ஒரு மோசமான நிலையிலே தான் நடைமுறையில இருக்குங்கிற அந்த இடத்தில் இருந்து அதை பேசினாருங்கிற விமர்சனத்தை விட்டுவிட்டு இல்ல முன்னாடி பின்னாடி வெட்டக்கூடாதுல்ல. பல உயிர்களை கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவங்கள அப்ப மூடர்களா? ஏங்க, பெரியாரே சுதந்திர போராட்ட வீரருங்க, வரலாற்று அறிவோட பேசணும். பெரியாரை விட சுதந்திரத்துக்கு விடுதலைக்கு போராடினவே யாருங்க இருக்கா இந்த தமிழ்நாட்டுல? சுதந்திரத்துக்காக என்ன விடுதலை போராட்ட வீரர் சொல்றாரு, இந்த விடுதலை வந்து கைமாறுகிற போது அது எல்லாருக்குமான விடுதலையாக மாறாமல் உயர்ஜாதி நலன்களுக்கானதாக மாறிவிடக் கூடாது என்கிற அக்கறையில பேசினதை போய் ராஜாராம் மோகன் ராய் வருவதற்கு முன்பு என்ன இருந்துச்சு? ஒரு எரிகிற தீல போய் கணவன் வந்து செத்து போயிட்டான்னா உயிரோடு இருக்கிற இளம் மனைவியை கொண்டு தீல கொண்டு போட்டாங்கல்ல, அது தடுத்தது யாரு? பிரிட்டிஷ்காரன் தானே சட்டத்தின் மூலமா தடுத்தான். எங்க சனாதன தர்மம், எங்க இந்து தர்மம், எங்க மத தர்மத்துல இது சரியானதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, தேவதாசி முறை சரியானதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, இதையெல்லாம் தடுக்கிற இடத்துல பிரிட்டிஷ்காரன் இருந்தான். மறுபடியும் பிற்போக்குவாதிகளுடைய கைகள்ல, மதவாதிகளின் கைகள்ல, சனாதனவாதிகளின் கைகள்ல அதிகாரம் போய்விடுமே என்கிற சமூக சீர்திருத்தத்தினுடைய அடிப்படையில பெரியார் சொன்ன கருத்தை போய் அவர் விடுதலைக்கே எதிரானவர்னு மாத்துறது எவ்வளவு பெரிய ஜாலக்கு மாலக்கான, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை இது. அதனாலதான் சுதந்திரம் வேணாம்னு சொல்லி அப்புறம் வேற எதுக்கு சொன்னாரு? அவருக்கு என்ன பர்சனலா எதுவும் அவருக்கு என்ன பிரச்சனை? சுதந்திரம் கிடைச்சா நீங்க திரும்ப எப்படி அது பண்ணையார் கட்சிகள் கைகளுக்கே போகும்? பெரியாரை விமர்சிப்பதற்கு முதல்ல யோக்கியதை யாருக்கு இருக்குன்னா, இல்ல சார், விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத ஆர்எஸ்எஸ் காரனுக்கு வந்து யாருக்குமே யோக்கியதை கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரன் தான் சொல்றேன் பெரியாரை பத்தி அவர் இந்த மாதிரி தப்பா பேசினாருன்னு. விடுதலை போராட்டத்திலே வந்து களத்திலே நின்ற பெரியாரை பேசுவதற்கு பிரிட்டிஷ்காரன் காலம் நக்குனவனுக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு? நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்விக்கு பதில் இல்லை. என்ன கேள்விங்க? சுதந்திரத்துக்கு எதிராக குரல் கொடுத்தான்னு சொன்னல, பண்ணையார் கைக்கு போகும்னு சொல்றீங்க. காமராஜர் பெரிய பண்ணையாரா என்ன? அப்படி சுதந்திரம் கிடைச்சனாலதான், ஜனநாயகம் கிடைத்தனாலதான் காமராஜர் போன்றவர்ல முதல்வராக முடிஞ்சது. அதை போய் நீங்க சுதந்திரம் மறுபடியும் வரலாற்று எல்லாம் பேசுறீங்க. சத்தியமூர்த்தி ஐயர் கையில தாங்க காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. சத்தியமூர்த்தி பவன் தாங்க அதுக்கு பேரு. ஆமா, அவருக்கு ராஜாஜிக்கு நடந்த சண்டையில அது காமராஜர் கைக்கு வந்துச்சுங்க. நீங்க வந்து ஜெயலலிதா கையில இருந்த கட்சி வந்து எடப்பாடிக்கு வந்ததுங்கிறது ஒரு கடைநிலை நிலைமை. அது எடுத்த அடுப்புலயே எம்ஜிஆர் இருந்துச்சு கட்சி, அப்புறம் ஜெயலலிதா இருந்துச்சு. எடப்பாடி எடுத்த அடுப்புலயே விவசாயிட்ட சாதாரண இடத்துல இருந்து கட்சிக்காரன் இருந்தா வந்துச்சு. அப்படி எடுத்தோடனே யதார்த்தங்க அது. காலம் வரணும்ல சார். இப்ப நீங்க பிரிட்டிஷ் என்ன செய்யறீங்கன்னா, நீங்க விவரமா என்ன செய்யறீங்கன்னா, முன்னாடியும் விட்டுறீங்க, பின்னாடியும் விட்டுறீங்க. சரி, நடுவுல ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கிட்டு இது என்னன்னு கேக்குறீங்க. நான் முன்னாடி வரலாற்று அறிவற்ற உரையாடலை நீங்க நிகழ்த்தாதீங்க. இல்ல அப்ப நீங்க பெரியார் என்ன காரணம்? ஏங்க, இல்ல பெரியார் சொன்ன சரின்றீங்களா? இப்ப நான் ஒன்னு கேக்குறேன். கடைசி வரைக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேக்குறேங்க. டாக்டர்ட்ட போறோம். சரி, ஸ்வீட் சாப்பிடாதங்கறார் டாக்டர். இனிப்புகளுக்கு எதிரானவரா டாக்டர். கசப்பான மருந்து சாப்பிடுங்கிறாரு. பெரியார் கொடுத்தது கசப்பு மருந்து, அது ஒரு கசப்பு மருந்து. சீர்திருத்தவாதி சொன்ன கருத்து. சரி, யாருக்கு இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்றான் டாக்டர்னா, நோயாளிக்கு சொல்றான். சரி, ஏற்கனவே சாதி மத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்திய சமூகத்திற்கு உயர் சாதி ஆதிக்கங்களின் கைகளிலே அதிகாரம் போனால் பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு சமூக சீர்திருத்தவாதி சொன்ன கருத்தை முன்னாடி பின்னாடி வெட்டிட்டு, இதுல முன்னாடி பின்னாடி வெட்டுறதுக்கு வேலையே இல்லை. ஜாதி மதத்திற்கு எதிராக கையில போயிடும் நினைச்சுதான் அவர் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னாரா? இது ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா இல்லையா? நீங்க பெரியாரை முழுமையா படிச்சுட்டு பேசணும். இல்ல நான் முழுமையாக படிக்கல. சரிங்களா, முடிஞ்சு போச்சு, விவாதம் முடிஞ்சிருச்சு. முழுமையாக படிக்கல. கேள்விக்கு போயிருங்க. முடிஞ்சு போச்சு. தெரியல. எனது வயதிற்கு நான் ஒரு பாதி பக்கம் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பாதி படிக்க வேண்டியது இருக்கு. நான் படித்ததுல கிடைத்த தகவல் தான் உங்ககிட்ட சொல்றேன். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி எல்லாம் வரலாற்று பேச முடியாதுயா. நீங்க பேசுற முறையே தப்பான. சரி, நம்ம திரும்ப அதே கேள்விக்கே வந்துடலாம். 3% பார்ப்பனர்களுக்கே எல்லாம் கிடைக்குது, அவங்களே எல்லாமே கொண்டாடுறாங்கன்னு அந்த பதில இன்றைய காலத்திற்கு பேச என்ன காரணம்? இவங்களே திரும்ப ஜாதிய பிரச்சனைகள் தூண்டி விடுறாங்களா? திகாவின் கொள்கை அதுவா? பழைய காலங்கள் நடந்தது ரைட். இன்னைக்கு கோட்டா முதல் கொண்டு எல்லாம் ஒதுக்கியாச்சு. பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு. இன்றைக்கு நீங்க சென்னை மாநகரத்துல வச்சுக்கிறீங்கல்ல, காலையில எந்திரிச்ச உடனே தெருவுல துப்புரவு தொழிலாளர்கள் தெரு கூட்டுறாங்கல்ல. ஆமா, எந்த சாதி கூட்டுறாங்க எனக்கு சொல்லுங்க. என்னென்ன சாதி கூட்டுறாங்க இதுல ஜாதி தெரியுமா உங்களுக்கு? இல்ல, இதுல ஜாதிகள் இருக்குங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல எத்தனை பேர் பார்ப்பனர்கள்?
எத்தனை பேர் பார்ப்பனர் அல்லாதவர்கள், சரி ஐஐடியில் எத்தனை பேர் உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பேராசிரியர் எத்தனை பேர், பணியிட நிரப்பப்பட்டவங்க எத்தனை பேர், நாடாளுமன்றத்தில் பணியாளர்களில் வந்து எத்தனை பேர் வந்து உயர் சாதிக்காரர்கள், எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்த கணக்கெல்லாம் பட்டியலை வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இருக்கும். கடைசி தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற வேலையை நீங்க கடைசி 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது யார்? திராவிட கட்சிகள் தானே. அவங்க தானே சார். நீங்க என்ன சொல்ல? இல்ல அவங்க தானே. நான் கேட்கிற கேள்வி, அவங்க தானே ஆட்சி செய்யறாங்க. அவங்களுடைய ஆட்சியில ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இப்ப அவங்க யாருமே நீதிபதி ஆகலையா? யாருமே காவல்துறையில பெரிய போஸ்டிங் வரலையா? சொல்லுங்க. எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க திரும்ப திரும்ப பார்ப்பனர்களே மையமிட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. அவங்களும் மனுஷன் தானே சார். நீங்க திரும்ப அவங்க பழைய காலங்களில் செய்த தவறு எல்லாருமே ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்றைய காலகட்டத்துக்கு நீங்க அவங்கள அந்த ஒரு குறுகிய அதிகாரத்துல இல்லையா? அவங்க யாருமே இருக்காங்க சார். யாரும் இல்லைன்னு சொன்னா இப்போ இன்றைக்கு ஏன் அப்படி சொல்றீங்கன்னு தான் கேட்கிறேன். யாரு இப்ப தீகால பேசுனாங்கல்ல 3% பார்ப்பனர்களுக்கே எல்லாம் கிடைக்குது. நீ எதுக்கு பிராமணர்களே திரும்ப 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 எல்லாம் கிடைக்கும்னு சொல்லலங்க. அது புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து அதாவது நீங்க புரிதல் இல்லாம பேசுறீங்க. அதான் இப்ப பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது பொதுமக்களுக்கு நான் விளக்கம் சொல்றதுக்கு பதிலா நெறியாளருக்கு நான் டியூஷன் நடத்துற மாதிரி இருக்கு இந்த பேட்டி. எனக்கு நீங்க விளக்கம் சொல்றதா பெரிய பிரச்சனை. எதிர்கருத்துக்கள் கேட்கிற மக்களுக்கே விளக்கம் சொல்லுங்க. புரிதல் இல்லாத கேள்வியை கேட்கறீங்க நீங்க. அதாவது எப்படின்னா நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட, நீங்க பிற்படுத்தப்பட்டவரா இருப்பீங்க நம்புறேன். பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள்ல நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அதுல பண்ணையார்கள் இருந்தான், ஜமீன்தார்கள் இருந்தான், நிலக்கிழார்கள் இருந்தான், எத்தனையோ தொழில் செய்யறவங்க இருந்தான், கோடீஸ்வரன் இருந்தான். என்ன படிச்சிருந்தாங்க அவங்கலாம்? பெரும்பகுதியான பேர் கை நாட்டாதான் இருந்தான் அல்லது கையெழுத்து பூர்வத்தினா இருந்தான். எத்தனை உங்க முன்னோர்கள் எத்தனை பேர் வந்து ஆசிரியராக இருந்தான், தாசில்தாராக இருந்தான், கலெக்டராக இருந்தான், வக்கீலாக இருந்தான், நீதிபதியாக இருந்தான்? ஏதாவது பட்டியல் கொடுங்க. எத்தனை பேர் டாக்டராக இருந்தாங்க உங்க தலைமுறை? நீங்க வரலாற்றுக்குலாம் போக வேணாம். மிக குறைவு, மிக குறைவு. இல்ல வெக்கம் இல்லாம சொல்லுங்க. ஆளுக இல்ல. முதல் தலைமுறை. நீங்க உங்க அப்பா பட்டதாரியா? இல்ல. நீங்க பட்டதாரியா? பட்டதாரி. எப்படி நீங்க படிச்சு? அதான் திராவிட மாடலோட வெற்றி. இப்ப நான் படிச்சதுக்கு திராவிட மாடல். ஆமா, வேற யார் காரணம்? உத்தரப்பிரதேச மாடலா காரணம்? உங்களை வந்து நீங்க அரசு கல்லூரியில் படிச்ச திராவிட மாடல் இல்ல, வேற அப்பா படிக்கல. சரி சார், வேற எந்த தாத்தா படிக்கல. இல்ல திராவிட மாடல் வராம இருந்தா செல்போன் வராம இருந்திருக்குமா? ஒரு கணினி வராம இருந்திருக்குமா? அப்டேட் ஆயிருக்கும் சார். இப்போ திராவிட மாடல் வந்தனால தான் நான் பட்டதாரி பட்டம் வாங்கின மாதிரி சொல்றீங்களே. திராவிட வராமல் வேற எந்த மாடல் வந்திருந்தாலும் நான் பட்டதாரி ஆயிருப்பேன். அதே தாங்க நானும் சொல்றேன். ஜாதி மதம் என்கிற இருட்டுக்குள்ளதான் நம்ம இருந்தோம். சாக்கடாடுறதுக்கு ஒரு சாதி வச்சிருக்கான், தெருக்கூட்டுறதுக்கு ஒரு சாதி வச்சிருக்கான், பூஜை செய்யறதுக்கு ஒரு ஜாதி வச்சிருக்கான். எல்லாத்துலயுமே ஜாதி ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத யதார்த்தம் புரிந்தவர்களுக்கு புரியும். நீங்க ஒட்டுமொத்தமா வந்து ஏதோ ஜாதி ஒழிப்புக்கு தாங்க திராவிட கழகம் போராடுது. ஜாதி ஒழிப்புக்கு போராடுற கட்சி வந்து ஜாதியை குறித்து அவதூறு பேசாது. அதாவது ஒரு கூட நிறைய 100 மாம்பழம் இருக்கு, சரி, 100 பேருக்கு பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்றது சமூக நீதி. கூடைய 3 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் பார்ப்பனியம். நீங்க 3 பேர் கூடைய தூக்கிட்டு போறாங்கிறத ஆதரிச்சுட்டு நீங்க வந்து சாதியை பத்தி பேசக்கூடாதுன்னு அப்படி திரும்ப என் கல்வியை, என் அதிகாரத்தை, என் உரிமையை பறித்து கொண்டவர்கள் பெயரை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? என்ன நியாயம் இருக்கு உங்ககிட்ட? காலங்காலமாக ஏன் வந்து நம்மளுடைய பெண்களுக்கு ஏன் கல்வி மறுக்கப்பட்டது? ஏன் அதிகாரம் மறுக்கப்பட்டது? ஏன் முதல் தலைமுறை பட்டதாரியா நீங்க இருக்கீங்க? ஏன் உங்க அப்பா முதல் தலைமுறை பட்டதாரியாக இல்ல? அதுக்கு முந்தைய தலைமுறையில ஏன் வந்து கல்வி பெறக்கூடியவர்களாக இல்ல? நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கீங்க, அரசியல் தெரிந்தவராக இருக்கீங்கன்னா ஏன் அரசியல் தெரிந்தவராக ஏன் பெண்கள் இல்லாமல் இருக்கிறாங்க என்கிற கேள்வியை பேசுவதற்கு பதிலாக இது சமூக அடுக்கு. ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு, ஒரு படிக்கட்டுக்கு இன்னொரு படிக்கட்டு. அப்படிதான் சாதியினுடைய ஒரு படிநிலை இருக்கிறது. அதுல அழுத்தப்பட்டிருக்கிறான், ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்கிறத நம்ம சொல்றோம். நீங்க புத்தாம் பொதுவா வந்து ஏன் சாதியை பத்தி பேசுறீங்க? இல்ல சார், அதே நேரத்தில் பவன் கல்யாண் அவர்கள் பேசியதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். சமீபத்தில் சனாதனத்தை யார் எதிர்த்தாலும் அவர்கள் அழிந்து விடுவீர்கள் அப்படின்னு வார்த்தையை சொன்னார். அவர் குறிப்பாக நம்ம தமிழக துணை முதல்வர் உதயநிதியை குறிப்பிட்டு தான் சொல்லியிருப்பாரோ. சனாதனம்னா என்ன அப்படின்னு பவன் கல்யாணுக்கு தெரியுமான்னு தெரியல. செருப்பு தைக்கிறவன் மையன் செருப்பு தான் தைக்கணும்னு சொல்கிறது தான் சனாதனம். சரி, நெசவாளி மையன் நெசவு தான் செய்யணும், கூலிக்கார மையன் கூலிக்காரனாக இருக்கணும், ஆசாரி மையன் ஆசாரியாக தான் இருக்கணும், குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய சாதி சார்ந்த அந்த எல்லையை தாண்டி பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், பெண்களாக இருக்கிறவங்க முன்னுக்கு வரக்கூடாது, அவனவனுக்கு விதிக்கப்பட்ட எல்லைக்குள்ள நின்று கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் சனாதனம். அந்த எல்லைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா, நான் இருக்கிறேனாங்கிற கேள்வியை பார்க்கிறவர்களுக்கு நான் விட்டுறேன். ஒவ்வொரு பார்வையாளருக்கும் கேட்கிறேன். நீங்கள் உங்கள் அப்பா பார்த்த தலைமுறை, உங்கள் முன்னோர்கள் பார்த்த வேலையை தான் நீங்க பார்க்குறீங்களா? நிச்சயமா இல்ல. சனாதனம் இது ஒன்னதான் சொல்லுதா? சனாதனம் வேற என்ன சொல்லுது? நீங்க சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன். என்னை விட கூடுதலா படிச்சிருக்கீங்க. இல்ல நான் கிட்ட கேக்குறது சனாதனம்ங்கிறது இல்ல. சனாதனம் உதயநிதியில ஆரம்பிச்சு நீங்க வரைக்கும் எல்லாரும் ஒரு கருத்தை தான் சொல்றீங்களா? வேற கருத்துக்களே இல்லையா சனாதனத்துல? வேற என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சதை சொல்லலாம்ல.
நீ திசை திருப்பக்கூடாது. சனாதனம் என்பது சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கிற ஒரு முறை. அதனாலதான் அவன் ரொம்ப விவரமா மாறாதது, மாற்றவே முடியாதது, நிலைத்த. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதாவது அப்பா அதுக்கு பிள்ளை அந்த அதே குல தொழில் செய்வாங்க, அதான் சனாதனம். அப்புறம் தமிழகத்துல முதல்வர் திரு கலைஞர் அவர்கள், அடுத்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், அடுத்து துணை முதல்வர் உதயநிதி. ஓட்டு போடுறேன் நியமனம் பண்ணிக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க. காஞ்சி சங்கராச்சாரியார், இளைய சங்கராச்சாரியார் நியமிக்கிறது மாதிரியா நியமிக்கிறாங்க. கட்சிக்குள்ள வேற ஆளே இல்லையா? வந்து நீ போட்டிடுறாங்க. கட்சிக்குள்ள ஆளே இல்லையா? நான் கேக்குறது சீனியர் யாருமே இல்லையா? நான் என்ன கேக்குறேன், சனாதனம் அங்கே தலை தூக்கிருச்சா இல்லையா திமுகக்குள்ள? அது சனாதனம் கிடையாது, குடும்ப அரசியல். இப்ப நீங்க சொன்ன குல தொழில் மாதிரி இது குடும்ப தொழில் அரசியல் வராதா சனாதனத்துல? அப்படின்னா இப்ப முதல்ல கலைஞர் குடும்பத்துல அத்தனை பேர் அரசியல் தலைவர்கள். துரைமுருகன் இல்லையா? கே நேரு இல்லையா? சீனியர்கள் யாருமே இல்லையா? அவங்களாம் வரக்கூடாதா தலைமை பதவிக்கு? அங்கே சனாதனம் தலை தூக்கியதா இல்லையா? உதயநிதி வாரிசு அரசியலிலே இருக்கிறார். சரி, அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று மக்கள் விரும்பினால், அவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற போது மக்கள் அவரை தோற்கடித்து விட்டால் அவருக்கு பதவி கிடைக்காது. ஜனநாயகத்தை விட பணநாயகம் தலை தூக்கியதான் சொல்றாங்களே ஒரு புறம். அதை வச்சு மட்டுமா இல்ல எல்லா கட்சிகளுக்குமே வச்சுக்குவோம். அப்புறம் திமுக குறி வச்சு பேசுறியாதா? இன்னைக்கு குடும்ப ஆட்சி வர்றது இதுல தானே. பணம் வச்சிருக்கு, மிச்ச கட்சி எல்லாம் ஏழை கட்சியா? அண்ணாமலை கட்சி வந்து அப்படி சொல்லல. மத்த கட்சி எல்லாம் காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சியும் ஏழை கட்சியா? நான் கேக்குறது இன்னைக்கு வாரிசு அரசியல் இருக்க கட்சி எந்த கட்சி? இல்ல, வாரிசு அரசியல் இல்லாத கட்சி அது. இருக்கிற கட்சி திமுகன்னு ஒத்துக்கிறேன். சரி, இல்லாத கட்சி. அதிமுகல யார் வாரிசு அரசியல் பண்றா இப்போ? எடப்பாடி பண்றாரா? ஜெயக்குமார் மகன் வந்து போட்டியிட்டது எதுல சேரும்? சரி, ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் நாடாளுமன்ற உறுப்பினரான தகவல் உங்களுக்கு தெரியாதா? சரி, அவங்களாம் எப்படி போட்டிடுறாங்கன்னு பாருங்க. போட்டிட்டா எம்பினா எம்பி, எம்எல்ஏனா எம்எல்ஏ. ஆனா இங்க மட்டும் நேரடியாக அமைச்சர் 2 மாத காலங்களே துணை முதல்வர், அது எப்படி நேரடியா வர்றாங்க? எப்படி வராங்க? இப்ப தேர்தலே போட்டியிடாம எப்படி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரா 2வது முறை இருக்காங்க? அது அவங்க கட்சி பிரச்சனை. சனாதனம் இல்ல, சரி, அது சனாதனமா? அப்ப இது சனாதனம் கிடையாதா? அவங்க தேர்தலே சந்திக்கல, இவர் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றுல வர்றாரு. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தையே குறை சொல்றீங்களா? அரசியலமைப்புல இடம் இருக்கு, வர்றாங்க. அரசியலமைப்புல இடம் இருக்குங்க, ஏன் ஜனநாயகத்து மேல நம்பிக்கிறேன் கேக்குறேன். இடம் இருக்கனால தான் சார் கொடுக்குறாங்க அவங்க. நம்ம அதுக்கு பேசணும். இங்க இடம் இங்க அரசியல் சாசனத்துக்கு எதிராக பதவி ஏற்கிறாங்க. இல்ல, நாங்க சொல்றேன், ஸ்டாலின் அரசியல் சாசனத்துக்கு எதிராக பதவி ஏற்றார். அப்ப எதிராக இல்ல, ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க, சனாதனத்தை எதுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப சனாதனம் இங்க ஏன் தலை தூக்குதுன்னு கேக்குறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, சாதி ரீதியான ஒடுக்குமுறை பற்றிய விஷயத்துக்கு தான் சனாதனம் பேசிட்டு இருக்கான். அரசியல் ஜனநாயகத்துல மக்கள் தேர்வு செய்யற முறையில போய் நீங்க குழப்பம் விளைவிக்கிறீங்க. அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மக்கள் வந்து யாருமே வந்து அரசியல் ரீதியா இப்ப ஈவேகி சம்பத் அந்த காலத்துல பெரிய அரசியல் தலைவராக இருந்தாரு. அவர் மகன் தான் ஈவிகேஎஸ் இளங்கோவன். அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார், மாநில தலைவராக இருந்தாரு. எல்லா கட்சியிலையும் இருக்கு. ஜேஎம்.ஆர்என் வந்து எம்பியா இருந்தாரு, அவர் மகன் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு வேளச்சேரியில. ஒவ்வொரு கட்சியிலையுமே துரை வைகோ வந்து திருச்சியில வந்து நாடாளுமன்ற இருக்காரு. எந்த கட்சியிலையாவது இல்லாத கட்சின்னு சொல்லுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி வந்தாங்க? எடுத்தோடனே எப்படி மற்ற பாஜக காரங்க வர முடியாத உயரத்துக்கு ஆளுநராலாம் வந்தாங்கல்ல, எப்படி வந்தாங்க? அது அவங்க கட்சியில உழைக்கிறாங்க, கொடுக்குறாங்க சார். அப்ப மத்தவங்க எல்லாம் உழைக்கலையா? நான் கேட்கிற கேள்வி இங்க அவங்க எப்படி வந்தாங்க? ஒரு பிரபலமான காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மகள் என்கிற அந்த வாரிசின் அடிப்படையில தான் அவங்களுக்கு அந்த அடையாளம். எதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? திமுக வேற ஆளே இல்லையா? அது கட்சி முடிவு. அதேதான் இதுவும் கட்சி முடிவு. அது அவர் செந்தில் பாலாஜி அப்பா யாரு? குமரி ஆனந்தனா? இங்க இப்ப உங்க அப்பா வந்து குமரி ஆனந்தன் வாரிசு அரசியலை பத்தி பேசும்போது சம்பந்தம் இல்லாம செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க சொன்னீங்கல்ல பாஜக. ஏன் சார் காங்கிரஸ்ல பெரிய ஆளும் அதுக்காக மகளுக்கு இங்க கொடுப்பாங்களா? சரி, இப்ப பாஜக வாரிசு அரசியல் இல்லையா? வாரிசு அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதாவது நான் சொல்றது நீங்க மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் சார். நான் நிராகரிக்க சொல்லுங்க. ஸ்டாலின் எங்களுக்கு வேணாம் மக்களை நிராகரிக்க சொல்லுங்க. நான் இல்ல, யாருமே அதை மறுக்க போறது கிடையாது. பதவி கொடுக்கும் போது சீனியர்களை தாண்டி உதயநிதி வருவதற்கான காரணம் என்ன? அப்போ அந்த கட்சி குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கான ஒரு கேள்வி அந்த கட்சியிலே வருது. இளைஞர்கள் விருப்பமாக இருக்கலாம். இது துணை முதல்வர் வேற என்னவா இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? அவர் விருப்பம் இல்லைன்னா கட்சியில போர்க்கொடி தூக்க மாட்டாங்களா? உட்கட்சி ஜனநாயகம் இல்லையா? பொதுக்குழு இல்லையா? செயற்குழு இல்லையா? யாருமே மாவட்ட செயலாளர்கள் எதிராக ஏற்கனவே திமுக எதிராக திரும்பினதே இல்லையா? வைகோ தலைமையில் கருணாநிதிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனது இல்லையா? எம்ஜிஆர் தலைமையில் வந்து திமுகவுக்கு எதிராக ஏற்கனவே உட்கட்சி கழகங்கள் தோன்றினதே கிடையாதா? ஏற்றுக்கொண்டாங்க, இருக்காரு. ஏற்றுக்கொண்டதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? அண்ணாமலை கூட தான் தலைவராக வச்சிருக்கீங்க, ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா நீங்க வந்து பதில் சொல்லுவீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கட்சியில ஒரு பிரதிநிதியை முதன்மைப்படுத்தாங்க. அண்ணாமலை என்ன பெரிய நீண்ட அரசியல் பாரம்பரியத்துல இருந்து வந்தாரா? அது கேள்வி இல்ல சார். அவர் இளைஞரா இல்லையா? 40 வயசு அவரை விட மூத்தவர் உதயநிதி தெரியுமா உங்களுக்கு? சரி, அவரை விட ஒரு அரசியல் கூட தெரியும். சரி, அண்ணாமலைக்கு என்ன அரசியல் தெரியும்? அரசியல் கூட தெரியுமா அவருக்கு? யாருக்கு?
உதயநிதிக்கு தெரியுமே. சனாதனம்னா என்னன்னு இந்தியா முழுக்க அலற விட்டார்கள். அப்புறம் அதை விட என்ன அப்புறம் அரசியல் வேணும்? பெங்களூர் கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அமைதியாயிட்டாரு. திரும்ப அந்த ஏன் குரல் கொடுக்கலையே. கோர்ட்ல வழக்குக்கு போயிட்டு வந்தா என்ன கத்திக்கிட்டே வருவாரா? ஆமா, என்ன சொல்லிட்டு வந்தீங்க அங்க? என்ன சொன்னாரு? அமைச்சரா நான் சொல்லல, தனிநபரா தான் பேசுனேன்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க. ஆமா. ஏன் அங்க அந்த கர்ஜிப்பு அந்த தோரணம் எல்லாம் இல்லையே? அவங்க வழக்கு செஞ்சுட்டு தானே இருக்காரு. அப்போ எம்பி எலெக்ஷன் நடந்ததா இல்லையா? பொது மன்னிப்பு கேட்டாரா? அவர் சாவர்கர் பாணியில மன்னிப்பு கேட்டாரா? என்னுடைய கேள்வி, அவரோட பேசும்போது எம்பி எலெக்ஷன் எத்தனை கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோட சேர்த்து யாராச்சும் ஒருத்தராச்சும் ஆதரவு தெரிவிச்சாங்களா உதயநிதிக்கு? எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சனாதனத்தவர் எதிர்த்து தவறு. அது ஓட்டு பயங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயம். கூட்டணி கட்சியே அப்படி சொல்லுவாங்க. அதிகமா இருக்கேன் உலகத்துல, அதனால சனாதனத்தை ஆதரிக்கிறவன், மதவாதத்தை பேசுனா மக்கள்கிட்ட ஓட்டு வந்து நமக்கு கிடைக்கும் நம்புறவன், அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவான். இது என்ன உலகத்துல வந்து அப்புறம் எப்படி சார் உங்களை நம்பி கூட்டணி ஓட்டு போடுவாங்க? அதெல்லாம் போட்டு தானே இருக்காங்க. இந்தியா கூட்டணி வந்து பாஜக அதிகாரத்தை குறைத்திருக்கிறதா? உதயநிதிக்கே சப்போர்ட் பண்ணாத கூட்டணி எதுக்கு அந்த கூட்டணி? யார் சொன்னது சப்போர்ட்? யாருமே சப்போர்ட் பண்ணல. சொல்றீங்க எனக்கே வருத்தமா இருந்தது. துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. அவர் முக்கியம் பெற்றுட்டாருன்னு நீங்க தான் சொல்றீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு யாரும் ஆதரவு இல்லைங்க. என்ன பேசிட்டீங்க? நான் சனாதனத்தை எதிர்க்கும் போது சொன்னேன். நீங்க ஏதாவது ஒரு கருத்துக்கு வாங்க. சும்மா சம்பந்தம் இல்லாம இதை சொன்னா அதை சொன்னா இதுன்னு சொல்றது, இது வந்து நீங்க பேசுறது வந்து சனாதனத்தை ஒழிப்பதற்கு திமுக மும்முரமாக இருக்கிறது. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சந்தேகமே வேண்டாம். சனாதனம் ஒழிச்சதுனாலே நீங்க என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டினா நீங்க கேள்வி கேட்கிற இடத்துக்கு உங்களை வாழ்நாளில் வந்திருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்டவனாவோ, பிற்படுத்தப்பட்டவனாவோ, பின்தங்கியவனாவோ உங்கள் வாழ்நாளில் நீங்க எங்கேயோ தான் இருந்திருப்பீங்க. உங்களை கொண்டு வந்து இந்த இடத்தில் அமர வைத்தது திராவிட மாடல். உங்களுடைய கல்வி அறிவை பெற வைத்து கேள்வி கேட்கிறவனாக, சிந்திக்கிறவனாக, திராவிடத்துக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அறிவு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுத்ததே திராவிட மாடல் தான். அந்த திராவிட மாடல் ஆட்சியில் அமர வச்சது யாரு? என்னை போன்று ஓட்டு போட்டவங்க தானே. சமூக நீதியால் யார் பயன் பெற்றார்களோ அதில் அந்த நன்றி உடைய மக்கள் ஓட்டளிச்சிருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, சரி. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? நாங்க தான் இந்துக்களுக்கு அத்தாரிட்டின்னு சொன்னா பாஜக டெபாசிட் போகுதுல பல இடங்கள்ல. ஏன் போகுது? இப்ப முன்னேறி வர்றாங்க போலயே. எங்களுக்குள்ள முன்னேறி வர்றாங்க. 2016 அப்படின்னு சொன்னாங்க திமுக பெரும்பான்மை ஜெயிக்கும்னு, கடைசியா தோத்து தான் போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? இன்னைக்கு கருத்து கணிப்புகள் அப்படித்தானே. 40க்கு 40 வென்று இருக்கிறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? திமுக காரன் அளவுக்கு பார்லிமெண்ட்டை கலக்கிற பேச்சாளங்க அறிவாளிய உலகத்திலே கிடையாது. திருச்சி சிவா பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? கேண்டீன் தான் சார் அதிகமா போறதா சொல்றாங்க. கேண்டீன் போறதா, காபி சாப்பிட போவாங்க, கேண்டீனுக்கு போகாமல இருப்பாங்க. அங்கே தான் இருக்கதா சொல்றாங்க. கக்கூசுக்கு போறாங்கன்னு கூட சொல்லுவீங்க போல இருக்கு. பாத்ரூம் கூட இடையில போயிட்டு வருவாங்க. அதே இல்லாம எந்த வகையில நீங்க கிண்டல் பண்றீங்க? திருச்சி சிவா மாதிரி ஒரு அறிவாளியை காட்டுங்க, எங்கேயாவது ஒரு கட்சியில காட்டுங்க. எவ்வளவு பெரிய மேதமையான பேச்சாற்றல், ஆங்கில பேராசிரியர் தமிழச்சி தங்க பண்ணி எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல் போயட், மிகப்பெரிய லிட்ரேச்சர் சார்ந்தவங்க, அவங்க ஆங்கில பேராசிரியர், எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளை வந்து திமுக முன்னிலைப்படுத்தி எத்தனை பேரை வந்து முதன்மைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. திமுக இருக்கக்கூடிய அளவுக்கு அறிவாளிகள் வந்து இந்திய அரசியலே கிடையாதுங்கிற அளவுக்கு ஆளு வச்சிருக்காங்க. என்ன பேசுறீங்க? அப்புறம் அண்ணாமலை கண்டு பயந்தீங்க? எங்க பயந்தான்? டெபாசிட் காலியாகி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து பயப்படுவாங்களா? ஆளுங்கட்சி 40 சீட்டை ஜெயிச்ச கட்சி. டெபாசிட் அவங்க வளர்ந்துட்டு வர, அவங்களும் நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து வருகிறார்கள் சார். தேய்முறையில திமுகவும் இருக்கு. பாஜக அரட்டிக்கெட்னு சொல்லிட்டீங்க நீங்களே. வளர்ந்து வருதுன்னா என்ன அரட்டிக்கெட் போறோம்? நான் இரண்டையுமே சொல்றேன். பாஜக நாம் தமிழர் இரண்டும் வளர்ந்து வருகிறது, திமுகவும் அதிமுகவும் தேய்ந்து வருகிறதுன்னு சொல்றேன் நான். அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நம்ம இவர் திருமாவளவன் தமிழிசை அம்மையாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, நீங்க குடிக்க மாட்டீங்க நம்புறேன், அதே போல் நானும் குடிக்க மாட்டேன் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நல்லா தானே சொல்லியிருக்காரு. நானும் குடிக்க மாட்டேன், நீங்களும் குடிக்க மாட்டேன். நல்ல விஷயம் தானே. அவர் பாராட்ட வேண்டிய பல்வேறு தரப்புல கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு கண்டனம் வருது? தமிழிசை குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு கோச்சுக்கிறாங்களா? ஏன் அது ஒரு பெண்ணை பார்த்து இப்படித்தான் பேசுறதா? நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆமா, கரெக்டா என்ன நம்புறேன்? அவங்க வீட்டுல உள்ள மனைவியோ மகளோ மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கா சார்? கிடையாது. இல்ல நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். நான் அப்படி யாரும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி? தன் வீட்டில் எடக்கு மடக்கா பேசுறாங்கல்ல. யார் எடக்கு மடக்கா? அவங்க பேசணும் முறையா. சார் அரசியல் பேசிக்கலாம் சார். அதுக்குன்னு ஒரு பெண்ணை பார்த்து 2 மாநிலங்களுக்கு கவர்னரா இருந்தவங்கள பார்த்து இப்படியா பேசுறது? இன்னைக்கு யாரு? எங்க இன்னைக்கு அவங்க அரசியல் யாரு சார்? அவங்க இருந்தவங்களா இல்லையா? ஒரு பெண் சார், ஒரு பெண்ணை நம்ம மதிக்க கத்துக்கணும். அதுவே இல்லாம அது வார்த்தை சரியான, அது சரியான வார்த்தையா? என்னுடைய கேள்வி சரியான வார்த்தையா? என்னங்க ஒரு பெண்ணு குடிக்க மாட்டாங்கன்னு சொல்றது சரியான வார்த்தை தாங்க. குடிக்க மாட்டாங்கன்னு நீ குடியாரின்னு சொன்னா நீங்க கண்டிக்கலாம். குடிக்க மாட்டீங்கன்னு சொல்றது வேற, நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு நான் என்ன சார் அது என்ன அவருக்கு என்ன நம்புறாருல? நல்ல விஷயம் தானே. குடிக்க மாட்டாங்க நம்புறேன். உங்களை போன்றவங்க இந்த பார்வையில பாப்பீங்க. ஏங்க அவர் நல்ல விதமா பேசியிருக்காருங்க. நிச்சயமாக தமிழிசை சவுந்தரராஜன் குடிக்க மாட்டார், நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு. நிச்சயமா எல்லாம் சொல்லல அவரு. குடிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அவர் நம்புறாராமா சொல்றாரு. அவர் நம்புறாராமா அப்படி? ஆமா, நம்புறது நல்ல விஷயம் தானே. அவங்க குடிப்பாங்கன்னு நம்புறேன்னு சொன்னா நீங்க கோச்சுக்கலாம். குடிக்க மாட்டேன் நம்ம நல்ல விஷயம் பேசியிருக்காரு. நீங்க அதை கண்டிக்கிறீங்க. பல்வேறு தரப்புல கண்டனங்கள் வருது. ஏன் நினைக்கிறீங்க? எதுக்கு கண்டனம் வருது? இப்படி பேசிட்டாருன்னு அவங்க ஏடா கூடமா பேசுனாங்களா இல்லையா? அது பேசினால தான் அவர் பேசியிருக்காரா? ஆமா, அப்புறம் வேற எதுக்கு பேசுறாரு? இதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்காரு அவரு.
தரம் குறைந்த பேச்சை திருமாவளவன் ஒரு நாளும் பேச மாட்டார். இதை தரம் குறைந்த பேச்சுன்னு சொல்றாங்க. இல்லையே, குடிக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். இப்போ நான் இருக்கேன், உங்களை பார்த்து சொல்றேன், அரவிந்த் குடிக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். நல்ல விஷயம், நல்ல அபிப்பிராயம் வச்சுக்கேன். என்ன நீங்க ஒரு ஆண் பேசுறதே ஒரு பெண்ணை நீங்க குறிப்பிட்டு சொல்றது என்ன பெண் அது? அதெல்லாம் கிடையாது. அவங்க ஆளுமை மிக்கவர். இப்பதான் சொன்னீங்க 2 மாநில கவர்னர்னு. ஆமா, பெண்ணுனா அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி கிராமத்துல சித்தால் விளையாடுற பொம்பளை சொன்ன மாதிரி அவங்க ஆளுநரா இருக்காங்க. இது ஃபாரின்ல பேசலாம், நம்ம ஆண் பெண் எல்லாம் குடிப்பாங்க. நமது தாய்நாட்டில் அப்படி கிடையாது. இல்ல பெண்களை நம்ம அந்த ஒரு தோரல வச்சு பாக்குறதே கிடையாது. ஆனா இங்க சீர்கெட்டு போச்சு. இப்ப அதிகமாயிட்டே இருக்கு குடியின் எண்ணிக்கை, பெண்கள் குடிக்கிறதுமே. ஆனால் இப்படி ஒரு வார்த்தையே ஒரு கவர்னரை பார்த்து, இருந்தவரை பார்த்து பேசுறாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் வரும்ல அவங்க தரப்புல இருந்து. நீங்க என்ன சொல்றீங்க? கங்கனா ரனாவத்தை பார்த்து சொல்ற வேண்டியதை தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்து சொல்லிட்டாருன்னு கோபுரியலா? நான் அப்படி சொல்லவில்லையே. அது நீங்க சொல்றது பார்த்தா கங்கனா ரனாவத் வந்து தண்ணி அடிக்கும், அது வந்து அது சினிமாவில் வந்து இயல்பான ஒரு விஷயம். அப்படி பேசாம வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பேசிட்டு அப்படி சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல? என்னுடைய கருத்து தமிழிசை சவுந்தரராஜனை பேசியது தவறா சரியான கேள்வி. தப்பா பேசினா கண்டிக்கலாம். தப்பா பேசுறீங்க, நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் என்று நம்புகிறேன், அதுதானே சொல்றாரு. நீங்க குடிக்க மாட்டேன்னு நம்புறேன். இது பாசிட்டிவ் அப்ரோச். ஓகே, நெகட்டிவ் அப்ரோச். உங்கள் பார்வையில் பாசிட்டிவ் அப்ரோச். ஏன் சொன்னாருங்கிற காரணத்தை சொல்லாம ரகசியமா அதை நழுவுறீங்க எப்படி? சரி சொல்லுங்க. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியினுடைய நினைவு மண்டபத்துக்கு போறாரு. அங்கு மாலை அணிவித்து அந்த நினைவகத்தில் மரியாதை செலுத்தி விட்டு அவர் மாநாட்டுக்கு போறதுக்கு போறாரு. அங்க அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது திருமாவளவனுக்கு. ஆளுநர் வர போறாரு, அதனால நீங்க முதல்ல யாருக்கு அனுமதி கிடையாது, அவர் 10:30 மணிக்கு வந்துட்டு போன பின்னாடி தான் அனுமதினு சொல்லும்போது அவர் மாநாட்டு பணிக்கு விரைவாக செல்ல வேண்டிய சூழல் இருக்கு. போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சுன்னா தாமதமாக போனால் மாநாட்டுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியவரே தாமதமாக போவதுங்கிற சரியாக இருக்க முடியாதுங்கிறதுனால அவர் காந்தி நினைவகத்தில் இருந்து அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்திற்காக அருகிலேயே இருக்கக்கூடிய காமராஜர் நினைவகத்துக்கு சென்று காந்திக்கு எது பிறந்த நாளோ அதே தேதி அக்டோபர் 2 காமராஜர் மறைந்த தினம் என்பதனால அங்கு மாலை அணிவித்துட்டு போனார். இந்த விவரம் கூட தெரியாமல் காந்தியை புறக்கணித்து விட்டீர்களா, காந்தியை வந்து உங்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லையா, உங்களுக்கு ஏதாவது உறுத்தலாக இருக்குமோ அப்படின்னு நக்கல் அடிச்சாங்களா இல்லையா தமிழிசை சவுந்தரராஜன்? இப்போ ஏன் உறுத்தலாக இருக்குமோன்னா அப்புறம் இவர் என்ன சரக்கு அடிக்கிறாளா அப்படிங்கிற அர்த்தம் அதற்குள்ளே இருக்குங்கிறதுக்காக விளக்கம் சொல்வதற்காக தான் நான் குடிக்கிற பழக்கம் இல்லாதவன், நீங்களும் அப்படி தான் இருப்பீன்னு நம்புறேன்னு சொன்னார். அது இதை தொடங்கி வைத்தது யாருங்கிறத சொல்லாமல் அப்படியே நேரடியாக திருமாவளவன் வந்து அவதூறாக பேசிட்டாரு, எடக்கா பேசிட்டாரு என்று சொல்லி தப்பிப்பது. அப்போ ஆளுநர் தான் காரணம், பாஜக தான் இது இவ்வளவு காரணம். பாஜகவின் ஆளுநரால் வந்த வினை. காந்தியை யார் கொன்றார்களோ, எந்த சித்தாந்தம் கொலை செய்ததோ அந்த கொலைகார கூட்டம் தான் அது காரணம். காந்தி நினைவகத்துக்கு கூட போக முடியல, அதையும் சேர்த்து பேசுங்க. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.